ஒரு ராமாயணம். ஸ்ரீ ராமாயணம். ராமாயணத்தில் ஓர் பாகம். மயில் ராவணன் சண்டை. நீலவேகம் பட்டாபிஷேகம். ஆமா. இப்பேற்பட்ட புண்ணியமான சரித்திரத்தை இன்று நிலநாட்டி இருக்கிறோம். இந்த நாடகத்தில் நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? சொல்றவா காலம். பாலநாள் 16 வயது. பாலநாள் 16 வயது. நண்டா என்னுடைய ஹீரோ நீலவேக. நீலமேகம், நான் கருப்பு மேகம். நான் கருப்பு மேகம். அப்படி நீலமேகனாக இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்தாங்களே உங்க தாய் தந்தை யாரு? உனக்கு இருக்குதுடா. என்ன புஞ்சா? புஞ்சு இருக்காது. அறிவு மச்சகர் பாருங்க. பெற்றார்களே அதை என்னை
நாயே. நீதான் சுடுகாரன். சூரதண்டி. சூரதண்டி. ஆடா கட்டி போலா உரிச்சு விடுவன் ஜாக்கிரதை. உரிச்சா உனக்கு 350 ரூபா கொடுப்பாங்க. ஆடா கட்டி தோலா உரிச்சினா 350 ரூபா கூலி கொடுத்து உனக்கு தோல் கொடுத்துருவாங்க. ஒரு கடாய் சும்மா இல்ல. யாரா 500 ரூபாய் கேக்குறாங்களா? ஏன் தோல் எடுத்துட்டு போய் ஏன் சோத்துக்கான் 100 ரூபாய்க்கு விட்டுருவோம். என் தாயோ சூரதண்டி. தாயோ சூரதண்டி. என் தாய படபிடித்தாரே எங்க அப்பன். தந்தையா நிமல மன்னன். நிமல மன்னன். நிமல மன்னன். நிமல மன்னன். ஆமா. அப்படி நிமல மன்னனுக்கும் சூரதண்டிக்கும் மகனாக பிறந்து எங்க வாழ்ந்தீங்க? நாங்க எங்க வாழ்ந்து வருகிறோம்? இருப்பிடம் எது சாமி? பாதாள லங்கை. பாதாள லங்கை. பாதாள லங்கையில் பாதாள லங்கையில என்னுடைய தாய் மாமன் யாரு? யாரு? மயில் ராவணன். மயில் ராவணன். ஆமா. சரி சரி. அங்க நாங்க வாழ்ந்து வந்தாலும் நந்தா, எனக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா? நேர்ந்தது. ஐயோ, அதை நினைத்தால் கடப்பட்டா நெஞ்ச போல் கலங்குதடாய படமெல்லாம்.
சாகவா நான் பிறந்தேன் சட்டாளி என் தாய் வயித்துல மடியவா நான் பிறந்தேன் என் மனப்பாவி தாய் வயித்துல நண்பா என் மாமனாகப்பட்ட மயில் ராவணன் சோதிடரை வரவழைத்து கழித்து பார்த்தாரா சாதகத்தை உன் தங்கைக்கு ஒரு மகன் பிறந்தா உங்களுடைய வம்சமே அழிந்து போய்விடும் அப்படி என்று சோதிடர் சொன்னாரா அதனால என் தாய் பாபன் மயில் ராவணன் என்னை நாளை வெட்ட போறார் பலி கொடுக்க போறாரு அதனால நான் சாக பிறந்தவன் இருந்தாலும் என் தாய் முகத்தை காண வேண்டும் என் தாயை பார்த்து தாயிடத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டு மாமனுக்கு நான் பலிக்கு போகணும் என் தாய் அழைத்து வா அதே நேரத்தில் இந்த பையனுக்கு வருஷம் 5 ஆகணுமா என் குளம் அழியணுமா அப்படின்னு சாஸ்திரத்துல இருக்குதான் சோசித்தல ஏழா வக்கால ஓடி ஏடி தேவையா 3000 போட்டு இந்த கருத்த மாநில பசங்க ராமாலேஸ்வரை கொண்டு வந்து சிறை வச்சிருக்கிறேன் 2 பேத்த ஒன்ன சேர்த்தல 3 சுக்கரா தேவி மகன் சூரிய பகவான் நீங்க என்ன ஓடு கத்துறீங்க அதனால தண்ணி கொள்ளுச்சு கலந்தெடுத்து வந்து அந்த சுக்கராதேவன் சூரிய உதயமாவதுக்குள்ள வடவத்திர காலிக்கு உள்மகள் இளமகளையும் என்னுடைய வருத்த மாநில பசங்களை காலிக்கு பலி கொடுக்கிறேன். ஏன் தாயே என்ன பெத்த பெத்து பால பருவத்துல மடிப்பதற்காக என்ன மகனாக பெத்த அம்மா எனக்கு இப்ப ஒரு அலுப்ப சாவு தாயே அம்மா நம்ம தண்ணிக்கு போகல உங்க மாம் வருஷாச்சு இருப்பாடு பேட்டு முடிவாகி போச்சு விட்டுறதே விட்டுரு என்ன விட்டு இப்படி பையனை விட்டுரு நீ பிறந்த எனக்கு சரியா இருக்குதான் இந்த ஐயாக்கா பையன் பிறந்தா என்ன நேரத்துல கட்டிய முட்டை கழிச்சு வச்சு தண்ணி முடிவாகி போச்சு. அதனால ஏன் எங்களை அடிச்சு சித்திரவதை செய்யற? என் தாய் ஜலம் கொண்டு வந்து தீர்த்தம் போட்டு காலிக்கு வெட்ட வேண்டும்.
இருக்கணும். அது ஏதோ ஒரு சூடு போடுங்க. அராசு மலர்களை வரைத்து எடை போட்டு புது சேலை தட்டி ஏன்னா அம்மாத மூணு பேசுறாங்க. அம்மா நான் பெற்ற செல்ல என் மகன் 5 வயசு. நான் பெற்ற கண்மணிக்கு 5 வயசு. ஒண்ணு வாழை குருத்தாட்ட ஒண்ணு பெத்தெடுத்து வாலி வயித்துல காலாகாலத்து கல்யாணம் செய்து பார்க்கலாம் பாவி கண்மணி 5 வயசு. இப்ப வாரி கொடுக்க வேடா ஒண்ணு பெத்த அப்பா. எத்த பயமான ஒரு பாசம் இல்ல. நான் யாரு? நான் யாருடி? உன் குணப்பிறப்பில்ல? அப்ப நான் செத்தா பரவாயில்லையா? உறப்பறி போலாம். யாரு அனுபவிச்சோன்னா நீ சாவல என் பையனை விட்டுறேன். அப்ப நான் அழியலாமா? அம்மா சீக்கிரம் எனக்கு பசியாக இருக்கிறது. சாக போறவன் பசியா இருக்கிறது. என் பசியாத்தி விட்டீனா ஏமா மாமன் கையில மாண்டு மடியுவேன். கடைசியா உன் மையம் பசிக்குதுங்கிறான். 5 வயசு என் மகனுக்கு. இந்த பாவியனு கால்வில கைவிளக்கு தரிச்சுட்டாரு புதுசா தட்டுறதுக்கு. ஆமா என் பையன் பசியாத்தனை என்னடி செய்வாம்மா? ஏமா ஒரு பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தான் தெரியும். தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்க 5 10 போடுவாங்க. அதுல ஏதாவது தர்மம் வாங்கி உன் பையனுக்கு பாலோ கூடோ ஏதோ ஊத்தாத்தா தாய்மார்கள்லாம் போடுவாங்கம்மா. போடுங்க சாமி. பையனே வட்டுறாங்க. 5 10 போடுங்க சாமி. போடுங்கப்பா. வாமா 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 போமா. எப்படியோ என்னை பசி ஆத்தி விட்டா நான் மாமனுக்கு பழிக்க போக தயாரா இருக்கேன். கண்ணை காலம் செய்த கோலமடா. வாங்க போடுங்க. காலங்காத்தால தர்மம் செய்யறது நல்லது. வாங்க வாங்க. காசு இருந்தா போடுங்க. மூக்குத்தி போல கழிச்சு போடுங்க. அட எட்டாகாதே இது காலம் செய்த கோலமடா. வாழ்க்கையில எங்களுக்கு ஏற்பட்ட விதி வச்சு பாத்தியா? ஒரு மகனை பெத்தெடுத்து இன்னைக்கு காளிக்கு நாளை சுக்லா தேய்மத சூரிய உதயம் ஆயிட்டா. நாளை காளி கொண்டு விட்டு பலி விட்டுருவாங்க. உன்னை பிரிந்து நான் எப்படிடா வாழ்வப்பா? நான் என்னடா செய்வேன்? மாட்டான். என்ன வாழ்வாங்க கத்துறீங்க? ஆயிரமா அதுவே விட்டு சொல்லி கோவப்படாத மாமா. வெள்ளிக்காடம் எடுத்து எடுக்கையாவதே தக்கடம் எடுத்து
கொண்டு வந்து காளிக்கு பலி கொடுக்க போறான். உண்மைதான். அந்த பகவான் ரகுநாயகன் ஆமா. கண்ணே பொன்னானே அந்த ராமருக்கு நம்ப மாட்டேன். இப்பதானே மகனை கொள்வதற்கு ராமாயணத்துல பலி கொடுக்க புதுதளம் தட்டி வர சொன்னேன். இப்ப அதாவது எங்க அண்ணன் ஏதாவது மந்திரத்துல மாயாலாம் கட்டுறவை, அதாவது எந்த வழித்திலும் அது உருவத்தை மாத்துவான். எறும்பா இருப்பா, ஈயா இருப்பா, மனிதனா இருப்பா, மலையா இருப்பா, செடியா இருப்பா, அத்தனை ரூபத்தை மாத்தக்கூடிய எங்க அண்ணனுக்கு பல்லம் உண்டு. எதுக்குன்னா இந்த ரூபத்துல இருக்கிற ராமதூதுவன், என் பெயர் அனுமான். என் மாமன் இல்லையா நீங்க? அப்படின்னா உனக்கு விசுப்புறம் இருக்கும், அது விசுப்புன்னு எடுப்பாக்கலாம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஆகட்டும், எழுந்திருங்கள். இதோ கால் விலங்கு, கை விலங்கு, விலங்குகளை எல்லாம் அழித்து விட்டு தாயே. ஐயனே, அதாவது நாளை சுக்கராதி 50 கிழக்கடையில் உதயமாயிட்டா என்னுடைய மகனும் ராமலட்சுமணனை வெட்டி பலி கொடுக்க வர சொல்லிருக்காங்க. அண்ணன் உதரம் தட்டு வந்திருக்காரு. வரும்போது தராசமலை வச்சு இடைக்கடை போட்டு அனுப்புனார். அதனால நான் இப்ப என்னோட தள்ளி கொண்டு போகணும். என்ன ஏன் வந்து காப்பாத்துற காரணம் என்ன? தாயே, என்ன உள்ள கொண்டு போக முடியுமா? கோட்டைக்குள்ள முடியாதப்பா. அதாவது எடை போட்டு தான் அனுப்பியிருக்கிறேன். அப்படியானால் நான் ஒரு தவளையாக உருவத்தை மாறிக்கொள்கிறேன். நீ குடத்தில் நிறைய தண்ணி மூண்டு தவளையை பிடித்து குடத்துக்குள் போடு. தராசு மலர் எடை போடுவார், எடை அதிகம் வரும். சந்தேகம் என்று சொல்லி தண்ணியே தராசுல ஊத்துவாங்க. அப்ப கோட்டைக்குள்ள கமத்து விட்டுரு. நான் 8 கோட்டைக்குள்ள குதிச்சுக்கிறேன். அப்படி என் வேலையப்பா மறுபடி போகலாம். கேளுங்கள் மகாஜனங்களே. அப்போ தூரதண்டியானவள் பள்ளி குடங்களுக்கு அனுமான் தவளையாக உருவத்தை மாறி பள்ளி குடத்துக்குள் போட்டு அங்க போய்கிட்டு இருக்கிறான். அங்க தராசு மலர் இருக்கிறாங்க, எடை போட்டு தான் அனுப்புறது. அவங்க சொல்றாங்க, சூரதண்டிய நீ நில்லடி, வெகு துணுக்காக வந்தது என்ன சொல்லடி, காலில் விலங்குடன் போனிய நீ சும்மா வந்தது என்ன சொல்லடி சொல்லடி சொல்லடி. கால் விலங்கு கை விலங்கு போட்டு அனுப்பணும். இப்ப கால் விலங்கு கை விலங்கு எல்லாம் வர்ற, சரி நீ தராசல சொல்லு அப்படின்னு தராசல இடம் போட்டாங்க. இடம் அதிகம் வந்துச்சு. அப்ப தண்ணி குடத்துல சந்தேகம், இதோ சலனை கொண்டு வா அப்படின்னு சலனை குடத்துல தண்ணியில ஊற்றுனாங்க, சலனையில ஊற்றுனாங்க. அப்ப தூரதண்டியானவள் சல்லடை ஊத்துவது போல் குடத்தை கோட்டைக்குள்ள கமுத்தி விட்டான். அப்போ தவளையாக இருந்த அனுமான் விஸ்வரூபத்தை எடுத்தான். விஸ்வரூபத்தை எடுத்து அங்க இருக்கப்பட்ட மல்லர்கள் எல்லாம் வாளால் அழித்து மலை போல் குமித்து விட்டான். வாளால் அழித்து மலை போல் குமித்து விட்டு நந்தாவனம், பூங்காவனம், சிங்காரவனம் எல்லாம் அழித்து விட்டு நேரா காளி கோயிலுக்கு போனார். அப்போ காளி கோயிலுக்கு போய்
காளியை கூப்பிடுறார். எப்படி அம்மா தாயே காளி. அப்ப காளி பேசல. இவருக்கு கோபம் வந்துருச்சு. அதாவது இவ்வளவு நேரம் வரலாம் காளியை கூப்பிட்டு இருக்கிறோம். காளி பேசாம மௌனம் சாதிக்கிறோம். இதோ சூரியன் கிழக்கடலே உதயமாக போகிறார் அப்படின்னு என்ன செஞ்சார்? அதாவதுங்க காளியா கோயிலுக்கும் கிழக்கத்தான் தலைவாசல். காளியாய் கோயிலுக்கும் கிழக்கத்தான் தலைவாசல். அப்போ இந்த காளியாய் பேசல இல்ல, அனுமான் விஸ்வரூபத்தை எடுத்து தன் காலால் காளி எட்டி உதைத்தார். அப்படி காளியாய் எட்டி உதைக்கும் போது அந்த கதவு, பூட்டப்பட்ட கதவு டால் உடங்கி அந்த காளியாய் முகத்துல போய் அந்த கதவு அடிச்சது. அப்ப கிழக்கு இருந்த முகம் வடக்கம் திரும்பிச்சு. அவதான் வடபத்திரகாளி. அதுக்கு முன்னாடி காளியாய்க்கு வணக்கம் வாசப்படி வடபத்திரகாளி. அப்போ காளி எழுந்து அனுமந்தா பொறு, இவனுக்கு கோபம் வேண்டாம், உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். ராமலட்சுமி இருவரையும் குழு. ஆனால் ராமலட்சுமி இருவரையும் கொண்டு போகாவிட்டால் 70 வல்ல மாநகரப்படை தீக்கிரையாய்விடும். அப்படி என்றார். சரி அப்படியே கொண்டு போய்வா அப்படி என்று காளியாகி ராமலட்சுமர் வேலையை கொடுத்தார். அப்போ அனுமானானவன் வேலையை வாங்கி பூமாதேவியை கூப்பிட்டு பூமியில வைத்து மறைத்து விட்டு பாதாளோகம் ஓடுறார். பாதாளோகம் போய் மயூரராவனுடைய நந்தாவனம், பூங்காவனம், சிங்காரவனம் அழிச்சு மயூரராவனம் கோட்டை மேல ஏறி அதுவும் பண்றார். அப்போ மயூரராவணன் மந்திரிகளை விட்டு அந்த அனுமானை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப அனுமானை பிடித்து கொண்டு போய் மயூரராவணன் முன்ன விடுறார். அப்போ மயூரராவனும் அனுமானும் ஒருவருக்கு ஒருவர் சண்டை. அப்ப மயூரராவன கொல்லவே முடியல. மரமா போறான், மலையா போறான், செடியா போறான். ஏன்னா மந்திரஜாலம். அப்போ முடியல. அப்பதான் திரும்பி வந்து தூரதண்டி பாக்குறாரு அனுமான். அம்மா அண்ணனாகி மயூரராவன கொல்ல முடியல, அவனை கொல்றாங்க என்ன செய்யணும், அவனுடைய உயிர் எங்க இருக்கிறது சொல்லு என்று கேட்கிறார். தூரதண்டி மௌனம் சாதிக்கிறான். ஏன்னா கூட பிறந்த அண்ணன் இல்லையா. அப்ப சொல்றாரு அனுமான், சொன்னாலும் அவனை கொல்லதான் போறேன், சொல்லாட்டி அவனை கொண்டுட்டு தான் நான் போகிறேன், சொல்லுமா நேரம் கடந்து போகிறார். அப்ப சொன்னார், பாதாள குகையில ஒரு பெரிய ஆலாமரம், அந்த ஆலாமரத்து உச்சி வாதில 5 துவாரம், 5 ஓட்டை, அதுல 5 கருவண்டு, தும்பி வண்டு கருவண்டு. அந்த 5 வண்டையும் பிடிச்சு கொன்னா மயூரராவணனை கொல்லலாம், மழை போல் சாய்வான் அப்படி ரகசியத்தை சூரதனை சொன்னார். உடனே அனுமானானவர் மயூரராவணனுக்கு சண்டை போடுவது போல் பாதாளம் ஓடி ஆலாமர உச்சியில் ஏறினார். ஏறி அந்த துவார் தழுகிற வண்டை பிடிக்கணும் இல்ல, ஒரு வண்டு தப்பிச்சாலும் உயிர் கொள்ள முடியாது. அப்ப அந்த இடத்துல என்ன செஞ்சார்? 5 முகம் 10 கை. அனுமாருக்கு 5 முகம் 10 கை. அந்த இடத்துல அனுமாருக்கு என்ன பேரு? 5 முகம் படைத்த பஞ்சமுக அனுமான். 5 முகம் படைத்த பஞ்சமுக அனுமான் அப்படி என்று பெயர். 5 முகத்தோட 10 கையோட அந்த தும்பி வண்டுகளை கசங்கி பூமியில் எறிந்தார், மலை போல் சாய்ந்தார். அதனாலதான் இன்னைக்கு ஒரு கல்யாணம் செய்யறோம், ஒரு புழுடு புண்ணியசம் செய்யறோம், ஒரு நல்ல காரியம் செய்யும் போது கருவண்டு தும்பி வண்டு பறந்து அதை கொண்டு போடணும். இந்த பில்லி சூனி படிச்சவங்க அந்த கருவண்டை தான் முன்னா ஏகி விடுவாங்களாம், தூதுக்கு ஏகி விடுவாங்களாம். நல்ல காரியம் நடக்கிற இடத்துல இந்த கருவண்டு தும்பி வண்டு வந்தா அதை அடிச்சு கொண்டு வரணும். அப்போ உடனே மயூரராவனை மடித்து விட்டு அவன் எடுத்து தகவல் செய்து விட்டு இது பாதாள லோகத்தை நீலமேகனுக்கு பட்டாபிஷேகம் சுட்டுகிறது. என்ன எப்படி என்றால் என்ன வடிவேல் எல்ஐசி, எப்படி வடிவேல் எல்ஐசி நம்ம உயிரில் மேலான வடிவேல் எல்ஐசி அவர்கள் அனைவர்களுக்கும் காலாண்டர் இன்னும் டைரி, ஒரு டைரி, ஒரு டைரி என்ன நம்ம பச்சை கோயில் கவுண்டர் அளவ கவுண்டர் தலைமையில வடிவேல் எல்ஐசி அவர்கள் நாடகக்காரர் நடிகர்கள் அனைவர்களுக்குமே ஒவ்வொரு காலண்டர் ஒவ்வொரு டைரி வழங்கி இருக்கிறார். என்ன பச்சையம்மன் முத்துசாமி கருப்புசாமி இனிய பெருமாள் பெரியாண்டவன் அருள் பெற்று அவருடைய எல்ஐசி மென்மேல வளர வேண்டி அவர் செய்யும் தொழில், அவங்க செய்யும் தொழில், அவங்க குடும்பத்துல மலை போல கஷ்டங்கள் இருந்தாலும் பணி போல நீங்கி என்றுமே குறையில்லாத சுகசீவியாய் வாழ வேண்டிய ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். சரி, என்ன அக்கினி புயல் சொல்லுங்க, 2 பேர் சொல்லுங்களேன். இல்ல அது வீடியோ ரெக்கார்ட் மட்டும் தான். புரியல.
அக்னி புயல் ஒன்று, பிஜிடி ஸ்டுடியோ ஒன்று. அக்னி புயல் ஒண்ணு, பிஜிடி ஸ்டுடியோ ஒன்று. பிஜிடியா பிஜிடி பிஜிடியா பேசுறதுக்கு காசு கேக்குறீங்க. இன்னும் அக்கினி புயல் பிஜிடி என்ன உலகம் இங்க நம்மளுடைய நாடகத்தை ஒளிபரப்ப என்ன நம்ம உயிர்மேல் மேலான அக்கினி புயலும் பிஜிடி ஒன்று ஸ்டுடியோ. சேனல் நம்ம நாடகத்தை யூடியூப் சேனல்ல எடுத்து அதாவது உலக மக்களுக்கு விளம்பரம் செய்யக்கூடிய ஆனா சேனல் அவர்களுக்கும் எங்கள் பச்சையம்மன் நாடக கலைக்குழுவின் சார்பாக பச்சையான அருளாலும் அவர் செய்யும் தொழிலும் அவர் மென்மேலும் உயர்ந்து பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டில் ஈடுகூடி வாழ வேண்டாமா பாதாளோகத்தில் நீலமேகனை பட்டாசம் சுட்டிவிட்டு வேலையை கொண்டு போய் விபூஜன் பாதத்தில் வைக்க விபூஜனன் ராமாலட்சுமி இருவரையும் பணிச்சில் வைத்தார். பலாறு பொழுது வெடிஞ்சது. வெடிஞ்சோடனே ராவண சம்பாரம். இத்துடனே மயில் ராவண சண்டை, நீலமேகன் பட்டாபிஷேகம் என்ற நாடகம் இங்கே முடிவடைந்தது. இந்த ஊரு பொதுமக்கள் ஒன்றாக